23/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுதெல்லாம் யகாந்தத்தில் அமர்ந்திருந்து இந்த ஞான கடலை கடையுங்கள். நீங்கள் கேட்ட கருத்துக்களை மீட்டல் செய்யுங்கள். கேள்வி: உங்கள் நினைவு யாத்திரை எப்பொழுது முடிவிற்கு வரும்? பதில்: உங்கள் பௌதீக அங்கங்களில் எதுவும் உங்களை ஏமாற்றாத பொழுதே ஆகும். நீங்கள் உங்கள் கர்மாத்தீத ஸ்திதியை அடையும் பொழுது உங்கள் நினைவு யாத்திரை முடிவிற்கு வரும். இப்பொழுது நீங்கள் முழு முயற்சி செய்ய வேண்டும். மனம் தளரக்கூடாது. எப்பொழுதும் சேவைக்கு தயாராக இருங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம் 1. அதிகாலையில் அரை மணித்தியாலம் அல்லது 3/4 மணித்தியாலத்திற்கு அதிகளவு அன்புடனும் ஆர்வத்துடனும் கற்றிடுங்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். உங்கள் பௌதீக அங்கங்கள் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும் அளவிற்கு நினைவிற்கான அத்தகைய முயற்சியை செய்யுங்கள். 2. சேவையில் மரியாதையும் அவமரியாதையும், சந்தோஷமும் துன்பமும், வெப்பமும் குளிரும் போன்ற அனைத்தும் சகித்து கொள்ளப்பட வேண்டும். ஒருபொழுதும் சேவை செய்வதில் களைப்படையாதீர்கள். 3 சதுர அடி நிலத்தில் வைத்தியசாலை இணைந்த பல்கலைக்கழகத்தை திறந்து ஏனையோரை வைரங்களாக்கும் சேவையை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாஸ்டர் அன்பு கடலாகி உண்மையான ஆன்மீக அன்பு அனுபவத்தை வழங்குவீர்களாக. நீங்கள் கடற்கரைக்கு செல்லும் போது குளிர்மையை அனுபவம் செய்வீர்கள். அதேபோல் உங்களுக்கு முன்னால் வருகின்ற எந்தவோர் ஆத்மாவும் மாஸ்டர் அன்பு கடல்களான உங்களின் கரையில் இருப்பதை அனுபவம் செய்யும் வகையில் மாஸ்டர் அன்பு கடல்கள் ஆகுங்கள். ஏனென்றால் இன்றைய உலகில் உள்ள ஆத்மாக்கள் உண்மையான ஆன்மீக அன்பிற்கான பசியுடன் இருக்கின்றார்கள். சுயநலமான அன்பை பார்த்து பார்த்து அவர்களின் இதயங்கள் உண்மையான அன்பில் இருந்து அப்பால் நகர்ந்து விட்டன. இதனாலேயே அவர்கள் வகிசில கணங்களேனும் பெறுகின்ற ஆன்மீக அன்பை தமது வாழ்க்கைகளின் ஆதாரமாக கருதுகின்றார்கள். ஸ்லோகம். இந்த ஞானத்தின் செல்வத்தால் நிறைந்திருங்கள். நீங்கள் இயல்பாகவே தொடர்ந்து பௌதீக செல்வத்தை பெறுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். சத்தியயுக ராஜ்யத்திற்கு ஒரே ஒரு ராஜ்யமும் ஒரே ஒரு தர்மமும் இருக்கும் என கூறப்படுவதை போல் சுயராஜ்ய அதிகாரத்திலும் இப்போது ஒரு அரசர் இருக்க வேண்டும். எல்லாமே உங்களின் வழிகாட்டல்களின் படி நடக்க வேண்டும். உங்களின் மனம் அதன் சொந்த வழிகாட்டல்களின் படி நடக்கக்கூடாது. உங்களின் புத்தியானது அதன் வேறு பிரித்தறியும் சக்தியில் தளம்பல் அடையக்கூடாது. ஆத்மாவான உங்களை உங்களின் சம்ஸ்காரங்கள் நடனமாடச் செய்யக்கூடாது. உங்களிடம் ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம் உள்ளது என கூறப்படும். இத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தியை கிரகியுங்கள். இதுவே எல்லையற்ற சேவைக்கான வழிமுறை ஆகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.